Hello guys, welcome to my YouTube channel Cinema Mad. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீசிய முறுக்கு பார்ட் 2ஓட டீசர் வந்திருக்கு. அதுதான் நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். மீசிய முறுக்கு 1 அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரு எமோஷ்னலாக ஒரு பயங்கரமான எல்லாருமே செலிப்ரேட் பண்ண ஒரு படம். அந்த படம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் லைஃப்பை ஒரு லவ் ஸ்டோரியாகவும் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியாகவும் அவ்வளோ அழகாக ஹிப்ஹாப் தமிழா பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக ஹிப்ஹாப் தமிழா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அனிருத் எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஹிப்ஹாப் தமிழாவும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு பர்சனாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் பண்ண ஆல்பமெல்லாம் பாருங்களேன், இன்டர்நெட் நாளை, அமெரிக்கா நொடிகள், தனி ஒருவன், அப்புறம் தனி ஒரு வேறு என்னங்க இந்த நட்பே துணையெல்லாம் பயங்கரமான ஒரு ஆல்பம். அதெல்லாம் கதகளி பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் நல்லா பண்ணிடுவார். நடுவில் நான் மியூசிக் படிக்க போகிறேன், டாக்டர் படிக்க போகிறேன்னு சொல்லி ஆள் போனவர் தான். இப்போது இதில் தான் கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக இந்த மியூசியம் ஒர்க்கு 2க்கு இந்த டைட்டில் ரிவ்யூ போஸ்டர் ஒன்று போட்டிருந்தாங்க, டீசர் போஸ்டர். பயங்கரமாக இருந்துச்சு அந்த போஸ்டர். பார்த்தீங்கன்னா 3 கெட்டப்பில் ஹிப்ஹாப் தமிழா இருந்தார். ஏதோ பயங்கரமாக இருக்குடா அப்படின்னு செம்ம ஃபீலாக இருக்குது. பயங்கர இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. போய் பார்ப்போம். ஓகே கைஸ், ரொம்ப பேச வேணாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 1 2 3 கோ. சார், சிலருக்கு மாலை மரியாதையோட திறக்கிற ஸ்டூடியோ கதவு எங்களை பார்த்தா மட்டும் மூடிக்குது சார். எங்களை உள்ள விட்டாதானியா நாங்க கத்துறமா இல்ல பாடுறோமான்னு தெரியும். 1980 சார், இது வெகுஜனத்தோட பாட்டு சார், சத்தமா தான் கேட்கும். சினிமா பாட்டும் சேஷாத்ரி அண்ணாவுடைய வயலினையும் ஒன்னாடா. உங்க ஏரியால போடுற டண்டனக்கர மாதிரி ஈஸி நினைச்சியல்ல. இந்த கானா பாட்டை வச்சுதான் ராயபுரத்துல இருந்து எப்படி ரயில் விட்டாங்கங்கிற கதையோ நமக்கு தெரியும். அவ்வளவு இருக்குதுடா கானா பாட்டுல. தான் பரம்பரையிலே முறையா கத்துக்கிறவன் பரம்பரையா கத்துக்கிட்டவன்ட்ட எப்படி போட்டு ஜெயிக்க முடியும் சொல்லு? நீ ஜெயிப்பியா? எப்படா ஜெயிப்ப? தோப்படா. நீங்க எவ்வளவு பெருசா ஜெயிச்சாலும் அந்த வெற்றி கூட உங்களுக்கு சொந்தம் இல்லை சார். டேய், நான் எவ்வளவு கேவலமா தோத்தாலும் சாரி மீசைய முறுக்கிட்டு தோப்பண்டா. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஸ்டோரி டோன்ட் நோ. Hey. செய்ய முறுக்கு. இவர் திரும்ப ஹிப்ஹாப் தமிழாவை தானே சொல்றாரு. பையன் பிடிச்சிட்டான். நான் அவனை விட செம டேலண்ட்னா. பா லாஸ்ட்டில் பயங்கரமாக அடிச்சிக்க. அர்ஷத் கான் சொல்கிறது மறுபடியும் ஹிப்ஹாப் தமிழா தானே சொல்கிறாரு. அது ஹிப்ஹாப் தமிழாவே சொல்லுவார். சார், நான் அவரோட டேலண்ட் சார். ஏதோ 90s எல்லாம் போயிட்டு வருது. யாரோ பெருசாக தாக்கப்படுறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. யார் என்னங்கிறது தெரியல. கைஸ், பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஹிப்ஹாப் தமிழான்னு. ஆக்சுவலாக ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் சிங்கர், இவங்களுக்காக ஒரு படம் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக 1ல் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் ஆகிறன்னு முடிவு தான் எடுத்தார். 2ல் எப்படி ஆகுறாருங்கிறதான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளாம் சொன்னால் என்ன வேணால் சொல்லலாம். ஓகே, ரொம்ப நாள் கழித்து ஜாலியாக ஒரு படம் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்குது. ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.